காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று, ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம். பொய் உதடுகள் எனக்கு அருவருப்பானவைகள். பொய் உதடுகளை நான் வெறுக்கிறேன், பொய் சாட்சிகளை நான் வெறுக்கிறேன். சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம். ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும். அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். உன் வார்த்தைகளின் மேல் கவனம் செலுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகம் புண்பட்டு காயமுற்று கிடப்பதை மனதில் நிறுத்து. எப்பொழுதுமே அன்பும் கரிசனையும் கலந்த ஆறுதலான வார்த்தைகளை பேச உன்னை அபியாசப்படுத்திக்கொள். வல்லமையுள்ள, ஜீவனுள்ள, உயிர்ப்பிக்கும் தன்மை உள்ள என் வசனங்களை கலந்து பேசு. காயங்கள் ஆறும், கண்ணீர்கள் துடைக்கப்படும், இருள் நீங்கும், வெளிச்சம் வீசும், மாறா மதுரமாகும், விலங்குகள் ஒடிந்து விடுதலை ஏற்படும், பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கும். ஆதார வசனம், அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியாவான். நீதிமொழிகள் 12:14.